வணக்கம் அவர்களே. இந்த வீடியோ நாங்கள் என்ன தெரிவி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்ல பாரிஸ்ல ஒரு ஈழத்தமிழ் பெண் கிட்டத்தட்ட 23-24 வயதுடைய ஒரு பெண் ஒருவர் பிரான்ஸுக்கு வந்தே 3 வருஷம் தான். ஆனால் ஒரு சொந்தமாக ஒரு வீடு எடுத்து வாங்கியிருக்கிறா. அது ஒரு சாதனை. அவன் வயசுக்கு அது உண்மையில ஒரு பெரிய சாதனை. ரெண்டாவது, அம்மா அப்பா வந்து பிரான்ஸுக்கு கூப்பிட்டுருக்கின்றா. சரி, எப்படி அப்ப அம்மா அப்பா இல்லாம இவ முதலே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவா வந்து எப்படி வந்திருக்கான்னு சொல்லி சொன்னால், இவா முறைப்படி பிரெஞ்சை இலங்கையிலேயே படிச்சு பிரான்ஸுக்கு வந்து வேலை சம்பந்தமா தான் வந்திருக்கின்றா. அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறை. அதாவது வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்குமே வந்து வித்தியாசம். காரணம் உங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர்கள் எப்படி பிரான்ஸுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கேயாச்சும் எம்பசிக்கு இல்லை அங்கேயோ வேலை செய்யறவங்க காசை கொடுத்து, ஏஜென்சி காசை கொடுத்து ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து கொண்டு தான் வருவாங்க. அவங்க வரைக்கும் எப்படி வரான்னு சொன்னா வெறும் இது இல்லாமல் வருவாங்க. இப்போ கல்யாணம் செஞ்சு வர்றார்கள் அப்படி எனக்கு தான் வந்து பிரெஞ்சு படிச்சு கொண்டு ஒரு அளவுக்கு வருவாங்க. ஊர்ல கொஞ்சம் படிச்சு போட்டு எக்ஸாமுக்கு அனுப்பி வருவாங்க வழியா. மற்றும்படி சாதாரணமா வர்ற எதுக்குமே வந்து எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட அகதியா 100% அகதினா என்ன ஒன்றுமே இல்லாமல் உயிர் பிழைக்க வாரம் அப்படின்ற பேர்ல அவன் வந்து வருவீங்க. நான் உயிர் பிழைக்கிறதுக்கு வார இல்லை, ஆனா அப்படித்தான் பிரான்ஸுக்கு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன செய்யறது, பிரெஞ்சும் படிக்கிறதுல எதுவும் இல்லை, ஏதாச்சும் தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு மேனேஜ் பண்ணிக்கொண்டு எப்படியாச்சும் வந்துட்டோம் காசை உழைச்சிடணும் அப்படின்ற இதுல மட்டும்தான் வந்து இருப்பினோம். 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னும் கரை செய்யறாம தொடர்ச்சியா இன்னும் உழைச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் பரிசுல நீங்களே பார்க்கலாம். இதுக்கும் இவாக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க வடையா பாருங்க, ஒரு வாழ்க்கையை வந்து திட்டமிடுறதுதான் இங்க முக்கியம். 23-24 வயசு ஒரு பெண், ஒரு சிறு பெண் எப்படி வந்து அந்த வாழ்க்கையை சரியா திட்டமிட்டுக்கிறா அப்படின்ற அவாவோட பிரான்ஸ்ல இருக்கிற இருக்கிற எக்கச்சக்கமான பேரை வந்து ஒப்பிட்டு பார்த்தால் அவங்க வந்து சீரோன்னு கூட சொல்லலாம். காரணம், அவங்க வந்து அந்த பிள்ளை சரியான முறையில ஊர்ல வந்து படிச்சிருக்கு. பிரான்ஸ்ல வந்து என்ன, இலங்கையில வந்து பிரெஞ்சையும் படிச்சு பிரான்ஸ்ல எந்த மாதிரியான வேலைக்கு வந்து நிறைய ஹை பே அப்படின்றத பார்த்தீங்கன்னு நீங்க சும்மா வந்து வேலை செஞ்சிடலாம். இந்த வயசுல இதெல்லாம் வாங்கி எல்லாம் எடுக்கலாம். சரியா? அப்ப இதுக்குள்ளேயும் அவர் வேலை செஞ்சேன்னு சொன்னா பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தமான விடயங்களை தான் வந்து படிச்சிருக்கிறா. அதுக்கெல்லாம் வந்து வேலையும் ஒரு பெரிய இடத்துல வேலையும் செய்யறாள். அந்த வேலையாளர் வந்து அவருக்கு ஒரு ஹை இன்கம் வந்து வருது. அதை வச்சுக்கொண்டு தான் வந்து இது எல்லாம் அவளால் சாதிக்க முடிஞ்சிருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், பர்சனல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிரான்ஸ் மட்டும் இல்லை, ஐரோப்பா நாடுகள் சரி, கனடா அமெரிக்காலும் வந்து அது ஒரு பெரிய ஹை பெய்டான ஜாப். அதிலும் சரியான இடங்களுக்கு போய் நீங்க சிக்கிட்டீங்கன்னு சொல்லி, அதாவது சரியான இடங்களை போய் நீங்க இறங்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை தொடர்ச்சியாகவே வந்து நல்லா வளர்த்தே விட்டுருவாங்க. காரணம், அது உங்களை வளர்க்குற மூலம் தான் வந்து கம்பெனியும் வந்து வளரும். அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து வளரும். அப்படின்னா நீங்க சரியான ஆளுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே மிச்சமெல்லாம் அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. அதே போல அங்க சேலரி அப்படின்றத தாண்டி நிறைய பெனிஃபிட் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதுகளெல்லாம் வச்சுக்கொண்டு உங்களோட வாழ்க்கைக்குரிய அந்த அடித்தளங்கள் வந்து வேகமாக போட்டுடலாம். இதுக்குள்ளேயே வந்து இதையும் சொல்லிக்கொள்றோம். பிரான்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து டேட்டா சயின்ஸ் தான் வந்து பெரிய இது. டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சயின்டிஸ்ட்னு சொல்றவங்க, அதில் அனலைஸ்ன்னு சொல்லி இந்த தகவல் டேட்டா வச்சுக்கொண்டு செய்யற தகவல் இதுகள் தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு ஹைபே ஜாப்பாயே இருக்குது. இப்போ இதுகள் வந்து உங்களோட தலைமுறைகள், அதாவது உங்களோட பிள்ளைகள் யாராவது இருந்தா இதுகளை வந்து கூட படிக்கிறதுக்குரிய ஆர்வத்தை வந்து கொண்டு வாங்க. என்று சொன்னா இனி வர்ற எதிர்காலம் டக்கனை வந்து மாறப்போகுது. முந்தி மாதிரி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒருக்கா மாறாது. ஆக முதல்லாம் அப்படி இல்லை. 50 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாற்றமே வரும். பிறகு கொஞ்ச காலத்துல பார்த்தா 10 வருஷத்துல ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு மாற்றம் வந்தது. இப்ப பார்த்தால் அதுக்கு பிறகு 5 வருஷத்துல வந்து பிறகு வருஷத்துக்கு ஒரு மாற்றம் வந்தது. இப்ப பார்த்தா மாசத்துக்கு ஒரு மாற்றத்துல நிக்குது உலகம். இப்போ உலகம் வந்து வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பலர் வேலை இழக்க போறீங்கள். பல துறைகள் வேலையே இல்லை, அதாவது மனிதர்கள்ன்ற வேலையே அங்கே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வரப்போகுது. அப்படிலாம் பார்க்க பெரிய சிக்கல் வந்து இருக்குது. அப்ப சரி, எதிர்காலத்துல எதுக்குள்ள நீங்க வேலைக்கு போகலாமன்றாலே இதற்கெல்லாம் போகலாம். கிட்டத்தட்ட டேட்டா சம்பந்தப்பட்ட வேலையிலும் ஏஐ சம்பந்தப்பட்ட வேலைகள் இருந்தால் வந்து நீங்க உண்மையிலேயே போகலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட் வேலை, கிச்சன் வேலை இது எல்லாமே வந்து ரோபோட் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி கொண்டு வராங்க. கட்டாயம் வந்து இறக்கிடுவாங்க. அப்படின்னால அடுத்த தலைமுறை என்ன சொல்றது, மிக கவனமாக உங்களுடைய எதிர்காலத்தை வந்து திட்டமையுங்கள். அதுக்குள்ளே ஏதாச்சும் செய்து கொள்ளுங்கள். அதே போல இன்னும் சில துறைகளையும் சொல்லிக் கொள்றோம். இந்த என்வாயன்மெண்டல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் இருக்கு தானே, அதாவது சூழலை வந்து எப்படி நீங்க சரியான முறையில் எஃபெக்டிவா கட்டி எழுப்புறது, அழிக்கிறதா இருக்கட்டும் ஆக்குறதா இருக்கட்டும், ரெண்டுமே அதுல வரும். இந்த ரெண்டையும் எப்படி செய்யற சம்பந்தமாகவும் பல டிகிரியோ சரி, பல ப்ரோக்ராம்ஸ் படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் வந்து நீங்க காலங்கள்ல முக்கியமா இருக்கும். அதாவது என்ன, இயற்கை நீங்க எப்படி ஒரு சேவ் பண்ற அப்படின்ற சம்பந்தப்பட்ட படிப்பு வளம். அதே போல ஏஐ, அதாவது என்ன, மெஷினுக்கு மனிதன் உணர்வை கொடுக்குற சம்பந்தப்பட்டது தான் வந்து இனி வரும். இவ்வளவு காலம் இருந்த கல்வி என்ன செய்தா அப்படின்னு சொல்லினா மனிதனை மெஷின் ஆக்கி வச்சிருந்தது. மனிதனை வந்து மெஷின் மேல சிந்திக்கணும் மாதிரி வச்சிருந்தது. கிட்டத்தட்ட மனித உணர்வை விட்டுட்டு மெஷின் மாதிரி இந்த தியரி இதை எப்படி ஒரு குறிப்பிட்ட சிலபஸை படி டிகிரி எடுத்தா நீங்க இந்த மெஷின் சரியா, இந்த மெஷின் அப்படிதான் உங்களை வச்சு வேலை வாங்கினவங்க. இனி அந்த மெஷின் உங்களுக்கு தேவையில்லை. காரணம், உங்கள்கிட்ட அந்த வரும் அறிவை வச்சு கொண்டு அவனுக்கு இனி தேவை வேலை செய்யறது வேலை எதுவுமே இல்லை. சரியா? ஏன்னு சொன்னா சனத்தொகையின் அதிகரிப்பு,
பிரச்சனைகள் இந்த எக்கச்சக்கமா பூமியில் அதிகரிச்சு கொண்டு வரைக்க இனி உங்கள் அந்த வரும் மெஷின் இருக்கிற மனிதர்களை வச்சுக்கொண்டு அவங்கள எந்த பிரச்சனையுமே தீர்க்க இயலாது. அவன் அதுக்கு தான் தீர்வு கண்டுபிடிச்சிருக்கான். மெஷினுக்கு மனிதத்தன்மையை கொடுத்து அதை வந்து எஃபெக்டிவா யோசிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். அப்ப இனி அவனுமே உங்களுக்கு அவன் தேவையில்லை, அவனுக்கு நீங்க தேவையில்லைன்னே சொல்லிக்கொள்ளலாம். அதனால நீங்கள் எதுக்குல, அதாவது என்ன ஹை பெய்டுன்னு சொல்லப்படுறதும் இல்லை, இனி கூட சந்தர்ப்பம் இருக்கிற இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட டேட்டா சம்பந்தப்பட்ட வழிகள் தான் உண்மையில படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி இல்லையோ நீங்க நேரடியா தோட்டம் செய்யறதுக்கே போயிருங்கள். அதுதான் இனி வர்ற காலத்தில் எதிர்காலம். சரி, தோட்டம் பிரான்ஸ்ல சில இடம் இல்லை, நீங்க அப்படி ஊருக்கு தான் திரும்பி போகணும். அதுகளை வந்து சரியான முறையில் திட்டமிடுங்கள். இனி வர்ற காலம் உணவு சம்பந்தமாக மிகப்பெரிய சவால் இருக்குது ஒன்று. இப்போ நீங்க சொந்த உணவு மூலத்தை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வேற எதுவுமே படிக்கவும் தேவையில்லை, வேற யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, அது எல்லாமே ஒன்று வரும். அதே போல பிரான்ஸுக்கெல்லாம் இருக்க பொறியியல், ஐரோப்பாக்கெல்லாம் குடும்பம் நடத்த பொறியல்னு சொல்லி சொன்னால் இனி வர்ற காலத்துல எதை படிக்கலாம், எது சரியா வருமன்றதை சரியா தீர்மானிங்கோ. திருப்பியும் சொல்றோம், 100% இதெல்லாம் தீர்மானிக்க இல்லாத அளவுக்கு வேகமா உலகம் மாறிக்கொண்டிருக்குது. சரியா, முந்தி மாதிரிலாம் இல்லை. நீங்க நாங்க சொல்றது நீங்க தீர்மானிக்கிறது கூட வந்து பொய்யாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டியும் வந்து உலகம் வேகமா வளர்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிள்ளைன்ற உதாரணம் சின்ன உதாரணம் தான். ஆனால் நாங்கள் அதுக்குள்ள சேர்த்து எப்படி எப்படி இனி வர்ற காலம் மாறப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம். நன்றி.